शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நைவே பூரணமாகும் பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற ஓம் சாந்தி. நினைவில் மூழ்குதல் அப்படிங்கிற 28 நாள் பட்டியனுடைய 7வது நாள் 7/2/2026. இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளியினுடைய டேட்டு 30/3/1998. நம்ம எல்லாருமே நம்மளுடைய பயணம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே விடக்கூடிய சூட்சும நிலை, ஸ்தூல நிலையிலிருந்து சூட்சும நிலைக்கு பரிசு ஆகிறதுக்கான பயணத்தில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இப்போ நம்ம அந்த பட்டியின் மூலமாக அந்த நிலை தீவிரமாக போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் உண்மையிலேயே ஆத்மா சுதந்திரமானது. அதில் அதை எதையாலையும் கட்டி போட முடியாது. ஆனால் அதுவே இந்த உடலில் கட்டப்பட்டிருக்கு, அவ்வளோதான். பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மாவுடைய பிராப்திகள், அதுதான் ஆத்மாவை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்க முடியும். ஆனால் நம்ம இன்றைக்கி 7வது நாள் சேர்ந்துட்டோம். யோகத்தில் மூழ்கி போகிறது. யோகம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபா சொல்கிறாங்க, எல்லா பிராப்திகளையும் எமர்ஜ் பண்ணி அச்சல் ஸ்திதியை ஆடாத அசையாத ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்க மற்றும் ஜீவன் முக்தர்கள் ஆகுங்கள். சர்வ பிராப்திகளினுடைய நினைவை ஸ்மிருதி எமர்ஜ் செய்து அந்த ஸ்மிருதியை எல்லா பிராப்திகளையும் நினைவில் கொண்டு அதன் மூலமாக அசையாத ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய, ஆடாத அசையாத ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய ஜீவன் முக்தர்கள் ஆகுங்கள். பாபா என்னெல்லாம் சொல்கிறாரோ அது நமக்கு ஈஸியாக இருக்குது, நம்ம சகஜமாக செய்கிறோம். பாபா பாக்கியசாலி குழந்தைங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாரு.
ஏன்னா அவர் பாக்கிய விதாத்தா, பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் ரூபத்தில் பாக்கியசாலி குழந்தைங்களை பார்க்க வந்திருக்கிறாரு. பாக்கியசாலி குழந்தைங்களை பார்த்து பாபா ரொம்ப குஷி அடைகிறார். உலகத்தில் உள்ளவங்க வந்து பாபாவினுடைய மகிமை பாடுறாங்க, அவருடைய குணங்களை பாடுறாங்க, பாடல்கள் பாடுறாங்க. ஆனால் பகவான் நம்மளுடைய குணங்களை பாடிட்டு இருக்கிறாரு. இங்கே தலைகீழாக நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் உள்ளவங்க அவருடைய குணங்களை பாடி பாடி காலை படைஞ்சிட்டாங்க. ஆனால் பாபா பாருங்க நம்மளுடைய குணங்களை பாடிட்டு இருக்காரு, நம்ம மகிமைப்படுத்திட்டு இருக்காரு, மகிமை பாடிட்டு இருக்காரு. நம்மளுடைய மகிமை பாபா கூட சந்திக்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. சங்கமயுகத்தில் தான் பரமாத்மா கூட நம்ம சந்திக்க முடியும். அந்த சந்திப்பு நிகழக்கூடிய யுகம் இப்போ மட்டும்தான். அவர் அப்பாவாக இருந்து வளர்க்குறாரு, டீச்சராக இருந்து பாலனை ஞானத்தின் மூலமாக படிப்பிக்கிறாரு, சத்குருவாக இருந்து வரதானங்கள் கொடுக்குறாரு. 3 ரூபத்திலையும் பாபா நம்மளை சந்தித்து பாலனை பண்ணுறாரு. இதனால் பாபா எல்லா பிராப்திகளாலும் நம்மளை நினச்சிடுறாரு. இந்த சங்கம யுகத்தில் அந்த நினைவு வந்து எப்போ வந்து எமர்ஜாக இருக்கோ அப்போ உலகத்தினுடைய சம்பந்தங்கள், உடலினுடைய நினைவு எல்லாமே மர்ஜ் ஆயிரும் தானாகவே. இது மேலோட்டமாக ஸ்மிருதி சுரூபம் ஆக ஆக மற்றது எல்லாம் மறதி சுரூபமாக மாறிடும். ஒருவேளை பாபா இந்த உடலினுடைய நினைவு தான் நினைவு சுரூபமாக இருக்குது அப்படின்னா பாபாவோட கிடைத்த பிராப்திகளுடைய நினைவு எமர்ஜி ரூபத்தில் இல்லை, மறதி ரூபத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ போதையில் இருக்கணும் அப்படின்னா இந்த எமர்ஜி ரூபத்தில் நமக்கு என்னெல்லாம் பாபாவோட இருந்த பிராப்திகள் கிடைச்சிருக்கோ அதனுடைய நினைவு எவ்வளோக்கெவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் நமக்கு போதை இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், ஊக்கம் உற்சாகமும் இருக்கும். இன்றைக்கி அந்த வாணியினுடைய முழு சாராம்சம்னு சொல்லலாம், ஃபுல் ஆக்கிபை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதி சுரூபம். எல்லா பிராப்திகளுடைய ஸ்மிருதி சுரூபம் ஆகுங்க. கிடைச்ச பிராப்திகளுடைய என்னெல்லாம் பாபாவோட கிடைச்சிருக்கோ அதனுடைய நினைவு சுரூபத்தில் இருங்க. அப்போ உங்களுக்கு போதை ஏறிட்டே இருக்கும், குஷியாக இருப்பீங்க, உங்களுக்கு உழைப்பு ஏற்படாது, முயற்சிங்கிறது ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்மிருதியில் அது மேலோட்டமாக இருக்கணும். பகவான் வந்து பரந்தாமத்தை எவ்வளோ தூரத்தை, யாரெல்லாம் நீங்கள் தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா பாபா கேட்டார் முரளியில். ஆனால் நான் எங்கேருந்து வந்திருக்கேன், எவ்வளோ தூரமான உலகத்துலேருந்து வந்திருக்கிறேன். அவ்வளோ தூரத்துலேருந்து ஏதாவது டீச்சர் யாராவது வந்திருக்காங்களா? டெய்லி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு யாராவது டீச்சர் இருக்காங்களா அவங்களுக்கு? அந்த மாதிரி அதிகாலையில் வராரு, டெய்லி வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அதன் மூலமாக ஞான ரத்தினங்களால் நம்மளை நிறைக்கிறாரு. இந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி சக்கரம் இருக்குது, கல்ப விருட்சம் இருக்குது, ட்ராமாவனுடையது எல்லா பாயிண்ட்டுமே எல்லா விஷயத்தையும் பாபா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 3 லோகம் 3 காலத்தினுடைய விஷயங்களை படிக்கிறக்கூடிய படிப்பை என்னைக்காவது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? எந்த காலேஜ்லையாவது சொல்லித்தராங்களா? இப்போ எவ்வளோ பெரிய உயர்ந்த படிப்பு இந்த படிப்பு. அந்த படிப்பை படிக்கிறதுனால புத்தி வந்து வெயிட் ஆயிடுது. சிலவங்களுக்கு மென்டலாகவே ஆயிடுறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மென்டலாக சுற்றுவாங்க, அதாவது புத்து சுவாதீனம் இல்லாமல். ஆனால் இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க, இங்கிலீஷ்லேயே திட்டுவாங்க நம்மளெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா. அந்த மாதிரி நிறைய படித்ததுனால நிறைய பேருடைய மூளை குழம்பிடுது. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள இன்புட் பண்ணுறோம், நிறைய மனப்பாடம் பண்ணுறோம், ஓவர்லோட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு மூளை வந்து குழம்பி போயிடுது. ஆனால் இந்த படிப்பை படிக்கிறதுனால புத்தி லேஸ் ஆயிடுது. இந்த படிப்பு எவ்வளோ ஈஸியான படிப்பு, 2 வார்த்தை தான் இந்த படிப்பு. ஈஸி, ரொம்ப ஈஸி. அங்கே மாதிரி பக்கம் பக்கமாக புக்காக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மற்றும் பாபா, ஆத்மா பரமாத்மா. அப்புறம் ட்ராமாவனுடைய ஞானத்தை கொடுத்து நம்மளை எவ்வளோ ஈஸி ஆக்கிட்டாரு, எவ்வளோ லேஸ் ஆக்கிட்டாரு. ஸ்மிருதி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட உயர்ந்தது. ஏன்னா எவ்வளோக்களோ ஞான பாயிண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோக்களோ நினைவு இருக்குதோ அவங்களுக்கு. டாக்டராக இருந்தால் மருந்தினுடைய நினைவு, அப்புறம் வக்கீலாக இருந்தால் அந்த வக்கீலினுடைய அந்த ரூல்ஸு, சட்டத்தினுடைய பாயிண்ட்ஸு, இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் மனப்பாடம் இருக்கோ, ஞாபகம் இருக்கோ, அந்த புத்தியினுடைய கெப்பாசிட்டி, அந்த நினைவு எவ்வளோ இருக்குமோ பாயிண்ட்ஸு, அவங்களுடைய டைலாக்கு, அவ்வளோ தூரம் தான் அவங்க வெற்றிகரமாக மாறுறாங்க. நல்ல ஞாபகம் இருக்குன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் ஈஸியாக. இல்லைனா அந்த புத்தி வந்து எங்கே இருக்கும், அந்த பாயிண்ட்ஸை ஞாபகப்படுத்துறதுலேயே இருக்கும். அதனால் எவ்வளோக்களோ ஸ்மிருதி சுரூபம் இருக்கும், அதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய டேலண்ட், அவங்கவுங்க சிறப்பானவர்களாக மாறுறதுக்கு வந்து இந்த ஸ்மிருதி சுரூபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு துறையிலையும்.
அதே போல் பாபாவுடைய ஞானத்திலையும் ஸ்மிருதி ஸ்வரூபம் தான் முக்கிய பங்காற்றிருக்கிறது பாபா சொல்கிறாங்க. ஸ்மிருதி ஸ்வரூபம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மாயா வரும், ஃபைட் பண்ணோம், இந்த பிரச்சனை வரும், ஒரு பிரச்சனை போகும், இன்னொரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மாட்டிகிட்டே இருப்போம், அதை உழன்றுட்டே இருப்போம் அதுலேயே. ஏன்னா மறதி ஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால. ஸ்மிருதி ஸ்வரூபத்தில் இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக எடுத்துப்போம் நம்ம. அப்புறம் சத்குரு ரூபத்தில் பாபா வந்து வரதானங்கள் கொடுக்குறாரு. உலகத்தில் உள்ள குரு பார்த்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் கொடுப்பாங்க மொத்தத்தில். ஆனால் பாபா நமக்கு டெய்லி வரம் கொடுக்குறாரு. அப்புறம் ஃபுல் டே நம்ம என்ன காரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீமத் கொடுத்துருக்குறாரு சத்குருவினுடைய ரூபத்தில். அதனால் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாமே பாபா தெளிவாக கொடுத்துட்டாரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாமே பாபா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு ஏற்கனவே. அதனால் பாபா சொல்கிறாங்க, ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு காப்பி அடிங்க. காப்பி அடிக்கிறது ஈஸி தானே. பிரம்மா பாபாவை காப்பி அடிங்க, இல்லை சிவபாபாவை காப்பி அடிங்க. உலகிய ரீதியான காரியங்களுக்கு பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள், காப்பி அடிங்க. அசரீர நிலை பயிற்சிக்கு சிவபாபாவை காப்பி பண்ணுங்கள். அதனால் பாபா வந்து இங்கே காப்பி அடிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாரு. வெளி உலகத்தில் காப்பி அடிக்கக்கூடாது, ஆனால் அங்கே காப்பி தான் அடிக்கணும். அங்கே காப்பி அடித்தா பிரச்சனை, ஆனால் அங்கே காப்பி அடிக்கலைன்னா தான் பிரச்சனை. அதனால் பாபா சங்கமயுகத்தில் தாய் தந்தை ரூபத்தில் நமக்கு வந்து வளர்க்குறாரு. அப்புறம் டீச்சர் ரூபத்தில் நம்மளை பாடம் சொல்லி கொடுத்து தகுதியானவங்களை மாற்றுறாரு. சத்குருவின் ரூபத்தில் வரதானங்கள் கொடுக்குறாரு. சங்கராச்சாரியரை பற்றி சொல்கிறாங்கள, அவர் வந்து எப்போ அவருடைய குருவை மீட் பண்ணுறாரோ அப்போ குரு என்ன சொன்னதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது அவர் வந்து போவார், போய் அந்த குருவை வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருப்பார். அவர்கிட்ட போய் காலில் விழுவார். உடனே அவரே சொல்லுவார், சங்கர் வந்து விட்டாயா, உனக்காக தான் எவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், 4 வருஷமாக இந்த அப்படின்னு அவருக்கு தலையில் கை வைப்பார். அவருடைய அஷ்டமா சித்திகளும் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்புறம் அவர் போயிடுற சரீரம் விட்டுறதா ஏதோ சொல்லுவாங்க. அந்த சங்கராச்சாரியார ஸ்டோரி. நமக்கும் பரமாத்மா டெய்லி வரதானங்கள் கொடுக்குறாரு. அவருக்கு எப்படி எல்லா சக்திகளும் அவருடைய சக்திகளும் டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, அப்போ பாபாவுடைய சக்திகள் கூட நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதில்ல. நம்மளும் சார்ஜ் ஆகிறோம். அவருக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தி கூட கிடைச்சி அதன் மூலமாக கிடைச்சதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ராமஹம்ச பரமஹம்சர் கூட அவருடைய கை மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணதா சக்திகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணதாக காட்டுறாங்க வரத்தின் ரூபத்தில். அதனால் பரமாத்மாவுடைய துணை ஒவ்வொரு ரூபத்திலையும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. சம்பந்தங்களும் பாபா கூட நம்ம ரூபத்தில் பாபா நமக்கு கிடைக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு எப்போவுமே. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. குழந்தைங்க நான் ஆத்மா அப்படிங்கிறது மறந்து போகிற காரணத்தினால உடல் அபிமானத்தில் வந்துடுறாங்க அடிக்கடி. அதனால் ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்குது. முயற்சி புருஷார்த்தம் ரொம்ப கஷ்டமாக தெரியுது. அதனால் பாபா சொன்னாங்க, அச்சல்கர், அந்த அச்சல்கர் அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்கு இல்லையா, பீஸ் பார்க்கு அந்த பக்கம் இந்த எருமை மாடு வச்சுருப்பாங்க வெளியில், அந்த கோவிலினுடைய நினைவை பாபா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வானிலை சொல்கிறாரு. எப்போவாவது ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு வந்து குழப்பமாக தெரியுது அப்படின்னா பாபா முரளியில் சொல்கிறாங்க, அந்த அச்சல்கடை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதாவது என்னுடைய நினைவு சின்னம், ஆடாத அசையாத ஸ்வரூபத்தினுடைய நினைவு சின்னம் தான் அந்த கோவில். நான் அப்படி இருந்தனால தான் அங்கே கோவில் உருவாக்கியிருக்காங்க. அதனால் நான் ஆடாத அசையாத நிலைச்சிருக்கணும் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் ஆடாத அசையாத நிலையில் உறுதியாக இருங்க. ஆடும் அசையும் கடுகளில் கோவில் இல்லை, அது ஆடாத அசையாத கோவில். அதனால் ஆடாத அசையாத நிலையில் இருந்தவங்களுக்கு தான் அந்த நினைவு சின்னம், நான் தான் என்னுடைய நினைவு சின்னம் தான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த உறுதியான நிலையில் நிலைச்சிருங்க அப்படிங்கிறார் பாபா. நீங்கள் எல்லாரும் ஆடாத அசையாத நிலையில் இருக்கீங்களா? ஆடாத அசையாத நிலை, ஆடும் அசையும் எப்போ வருது, ஆட்டம் காட்டுதோ அப்போல்லாம் நினச்சி பாருங்கள், நான் தான் அச்சல்கர் என்னுடைய தேவி, அச்சல்கர் தேவி, ஆடாத அசையாத தேவி, நான் ஆடாத அசையாத மூர்த்தி அப்படிங்கிற நிலையில் நிலைச்சிருந்து அந்த எல்லா பிரச்சனைகளையும் கிராஸ் பண்ணிடுங்க. ஆடும் அசையும் தேவி அல்ல, ஆடாத அசையாத தேவி. இந்த வருஷத்தை முக்தி வருஷமாக கொண்டாடுறதுக்காக நீங்கள் எல்லாம் முடிவு எடுத்துருக்கிறீங்க. அதனால் பாபா வந்து அடுத்த வருஷம் வரும்போது, இதே 1 வருஷம் கழித்து வரும்போது, அடுத்த மீட்டில் வரும்போது
எல்லாரும் முக்தி அடைந்த நிலையில் நான் பார்க்குறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்றது பாபா. ஜீவன் முக்தி ஸ்திதினா சத்தியுகத்தினுடைய நிலை. அது வந்து சத்தியுகத்தில் தான் அப்படின்னு கிடையாது, இப்போவே நீங்கள் அனுபவம் பண்ணணும். இந்த சத்தியுகத்தினுடைய ஸ்திதி எவ்வளோக்களோ அந்த ஜீவன் முக்தி ஸ்திதி இருக்குமோ, இங்கே பயிற்சி பண்ணுவீங்களோ, இங்கே நிலைச்சி இருக்கும் பொழுது தான் இந்த ஸ்திதியை எடுத்துக்கிட்டு அங்கே போவீங்க சத்தியுகத்துக்கு. அதனால் அங்கே போய் தான் அனுபவம் பண்ணுவோம், சத்தியுகத்தில் தான் அதை அனுபவம் பண்ணுவோம். ஜீவன் முக்தி ஸ்திதி அப்படி கிடையாது. பாபா சொல்லலாம் இங்கேயே அனுபவம் பண்ணோம் நீங்கள் ஜீவன் முக்தி ஸ்திதியை. அப்போ தான் அந்த மாதிரியான உலகத்துக்கு போக முடியும், இல்லைன்னா குவாலிஃபைட் ஆக முடியாதுல்ல. அதனால் பாபா சொல்லுவாங்க கண்டிப்பாக அதனால் நீங்கள் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்வதற்காக. உங்களால் தான் முழு மாற்றமும் நின்றுட்டுருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 20 பேர் இல்லை 40 பேர் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, ஒரே ஒருத்தர் லேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆச்சு? 20 பேர் 40 பேருக்கும் தோணும்ல நம்மளும் லேட்டு. இது 1 மணி நேரம் அவர் லேட் அப்படின்னா பஸ்ஸு கிளம்புறதுக்கு லேட் ஆகுது, அதனால 1 மணி நேரம் லேட்டு, எல்லாருமே லேட் அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல. உங்களால் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறார் பாபா. உங்களுக்காக சிருஷ்டியினுடைய பரிவர்த்தனையுடைய காரியம் நின்றுட்டு இருக்குது. நீங்கள் தான் இடைஞ்சல பண்ணிட்டு இருக்கீங்க, ரெடியாக மாட்டேங்கிறீங்க. இயற்கை கூட வெற்றி மாலையை கையில் ஏந்தி அவங்க நின்றுட்டு இருக்கு, எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கு. பாவம் பாவம் கால் வலிங்க, அதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கு. என்னுடைய இயற்கையின் பதியே வாங்க 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 மாலையோட நின்றுட்டு இருக்கு. இயற்கையின் பதியினுடைய ரூபத்தில் வாங்க, சும்மா சாதாரண தோல்வியினுடைய ரூபத்திலேயோ அறகுறையான ரூபத்திலேயோ வெல்கம் பண்ணல, அது வெயிட் பண்ணல. முழு ரூபத்தில் மீட் பண்ணுறதுக்காக மாலை போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கூப்பிடுது உங்களெல்லாம், கேட்குதா? காது கேட்குதா? அப்புறம் டைம் அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, மணியை கையில் வச்சுட்டு. பக்த ஆத்மாக்கள் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தேவதிகள், என்னுடைய இஷ்டதேவ் எப்போ எனக்கு காட்சி தருவாங்க, அவங்களுடைய தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்கள் காத்திருந்து கண்கள் திறந்து இருக்கு அவங்களுக்கு. வெயிட்டிங். இது துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய இஷ்ட தேவி எப்பொழுது முன்னாடி வருவார்கள், என்னுடைய துக்கத்தை எல்லாம் தீர்த்து எனக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி வழங்குவார்கள் அப்படின்னு எல்லாருடைய கண்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பக்தருடைய கண்கள். அதனால குழந்தைங்களா உங்களால் இப்போ காரியம் நின்று போய் கிடக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாபா சொன்னார்ல, நான் நினச்சேன்னா 1 செகண்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டு போயிடுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, உங்களை நம்பி தொலைய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தானே ஆட்சி செய்யணும் அங்கே போய், நான் ஆட்சி செய்யறது இல்லை, அதனால வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களை வச்சு நான் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா நான் 1 செகண்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார் பாபா. அதே போல் இன்னையும் சொல்கிறார் பாபா, உங்களால் இப்போ நின்றுட்டு இருக்கு, வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் பாபா அவ்வளோ உயர்ந்த பார்வையில் பார்த்துட்ருக்காரு. என்னுடைய சிருஷ்டி புது உலகத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிற ரூபத்தில் பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் எல்லா விதத்திலையும் முக்தி அடைந்த முழுமையான சுதந்திரமான ஆத்மாவனுடைய ரூபத்தில் இந்த வருஷத்தை கொண்டாடுங்க. எல்லாரையும் நான் முக்தி சுரூபத்தில் முழுமையான சுரூபத்தில் பார்க்க விரும்புகிறேன். இந்த மாதிரி அடுத்த தடவை வரும்போது இப்படி வருவீங்க தானே அந்த சுரூபத்தில் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பயங்கரமாக கை தட்டினாங்க. உடனே பாபா சொன்னாங்க, ஒரு கையால் அசைக்கக்கூடிய பயிற்சி பண்ணுங்க. 2 கை சத்தம் வருதுல்ல, அடுத்த தடவை வரும்போது அடுத்த வருஷம் நான் பாபா கேட்பாரு ரெடியான்னு கேட்கும்போது இதே கை தட்டுறீங்களான்னு நான் பார்க்குறேன். அந்த நேரத்தில் அந்த சுரூபம் எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ குஷியோடு கை தட்டுவீங்களா? அடுத்த வருஷம் ரிசல்ட் கேட்கும்போது சரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்போ கை தட்டுங்க அப்படின்னு பாபாவே பர்மிஷன் கொடுத்தாரு. அப்புறம் அவங்க கை தட்டினாங்க எல்லாரும். அதனால் யாரெல்லாம் இப்போ கை தட்டினீங்களோ குஷியா சும்மாவே கை தட்டுவாங்க. பாபாவே சொன்னவர் விடுவாங்களா? ரொம்ப நேரம் கை தட்டினாங்க. அதனால் யாரெல்லாம் இப்போ கை தட்டினீங்களோ அவங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தடவை பாபா கேள்வி கேட்பாரு, ஹோம்ஒர்க்கை கொடுத்துருந்தேனே அதை செஞ்சிட்டிங்களான்னு, அப்பவும் இதே மாதிரி குஷியாக கை தட்டணும். ஓகேவா? அதனால் முக்கியமான விஷயம் ஸ்மிருதி ஸ்வரூபம். ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே தேவதைகளாக இருந்தீங்க கல்பமாக, அதனுடைய சமஸ்காரம் உள்ளே இருக்குது. ஆனால் வெளியில் தூசி படிஞ்சிருக்குல்ல கண்ணாடியில், அதே போல் தூசி மறைச்சிட்ருக்கு. அதை தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பழைய சமஸ்காரம் தேவதை சமஸ்காரம் தானாகவே உங்களுக்கு தெரிய வரும். அது மறைஞ்சிருக்கிறதுனால கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. அடுத்தது யோகம் என்றால் பறக்கும் கலை. யோகா அப்படின்னா தெரியும் நமக்கு, உடம்பு மற்றும் ஆத்மா. உடம்புடைய நினைவு இல்லை, ஆத்மாவுடைய நினைவு இருக்கிறது தான் உண்மையிலே யோகா இல்லையா? 3வது யோகா அப்படின்னா மாற்றம், பரிவர்த்தனை.
கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பயிற்சி பண்ணி அம்மாவாகட்டும், தாதிகளாகட்டும், பாபா ஆகட்டும், எல்லாம் சின்ன சின்ன பயிற்சியிலேருந்து தான் ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன பயிற்சிகள் செஞ்சு அது சேர்ந்து பெரிய பயிற்சியாக, பெரிய ரூபமாக மாற்றிட்டாங்க. அதனால் நம்ம பறக்கும் கலையில் போகிறோம், இப்போ போயிட்டுருக்குறோம். அதனால் பிராமணர்களுக்கு இந்த ஒரு பேராசை இருக்குது, நம்மளுடைய ஸ்திதி எப்போவுமே உயர்வாயிடணும் அப்படின்னு. என்னுடைய மனநிலை உயர்வாயிடணும், நல்லதாக மாறிடணும். நம்ம வந்து நேச்சரான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. எல்லா பிராமணர்களுக்கும் ஆசை இருக்குது, இந்த ஒரு பேராசை இருக்குது. மற்ற எல்லா ஆசைகளையும் நம்ம வென்றுட்டோம், இந்த ஒரு ஆசை இருக்குது, இது நல்ல ஆசை. இந்த ஆசை வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆசை எல்லாம் போயிடும். அந்த ஆசை, உலக ஆசைகளை வெல்றதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. அதனால் பாபா சொல்கிறாங்க, இவ்வளோ மதுபன் வந்து முயற்சி பண்ணி சக்திசாலி ஆகிட்டு நீங்கள் போய் அப்ரூடு சேர்ந்தவுடனே, அப்ரூடில் ட்ரெயின் ஏறி உட்கார்ந்தவுடனே இது என் சீட்டு, இது ஓன் சீட்டு, மேலே எனக்கு, கீழே உனக்கு, இல்லை கீழே எனக்கு அப்படின்ட்டு சண்டையை ஆரம்பிச்சிடுறான். நிறைய மாதாஸ் தான் இதில் இந்த ஃபைட் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த அன்பாக இருக்கணும், எல்லாரையும் ஆத்மா பார்க்கணுங்கிற சொரூபம் வந்து அப்ரோடு வந்தவொடனே கலைஞ்சு போயிடுது. அப்போ இங்கே வரைக்குமே தாக்கு பிடிக்கலையே, ஊரில் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறார் பாபா. இதெல்லாம் ஒரு மாயா டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுறோம். அந்த நேரத்தில் மறந்ததுனால அந்த பழைய விஷயங்கள் போகும்போது என்ன நடந்ததோ அதனுடைய சொரூபம் அங்கே வந்துடுது. அதனால் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுது. அதனால் எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ஆத்மா சைத்தன்ய சுரூபத்தில் நிலச்சிருக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு அட்டென்ஷன் வைங்க, அதுக்காக நிறைய பயிற்சிகள் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பயிற்சி பண்ணுவீங்களோ அதுக்காக பாயிண்ட்ஸு பாபா டெய்லி முரளியில் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம என்ன ஒரு அட்டென்ஷன் வச்சுருக்கோம், என்ன ஒரு உறுதிமொழி வச்சுருக்கோமோ அதுக்கான பாயிண்ட்ஸு பாபாவே கொடுப்பார் நமக்கு. நம்ம வாணி கேட்கும்போது நமக்கே டச் ஆகும். மனசு வந்து அவ்வளோ சக்திசாலியானது, ரொம்ப சக்திசாலியான மஜாவான சந்தோஷமான நமக்கு அனுபவங்களையும் நமக்கு கொடுக்கும், ரொம்பவும் கீழே தள்ளி விட்டு துக்கத்தினுடைய அனுபவத்தையும் நமக்கு கொடுக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதனால் மதுபனில் நீங்கள் நல்லா உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அது திடமான எண்ணம் அப்படிங்கிற தண்ணி வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓம் சாந்தி. அபிமன்யுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ளே போகிறதுக்கு எப்படின்னு தெரியும், ஆனால் வெளியே வரக்கு தெரியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏதோ ஒரு ஜாப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஆனால் எப்படி போய் அதை முடிக்கிறது அப்படின்றது தெரியல. லோன் வாங்கிடுறாங்க, ஆனால் எப்படி அதை திருப்பி கொடுக்குறது அது தெரிய மாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க, ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அது கூட தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அப்புறம் அடிஷனில் போயிடுறாங்க, ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க, ஆனால் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, சோசியல் மீடியா ஃபுல்லாக நிறைய இருக்குது. அதுக்கு உள்ளே போய் பூந்துடுறாங்க, ஆனால் அதை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதே போல் நிறைய பேர் தீவிர புருஷார்த்தத்தில் இறங்கிடுறாங்க. காலத்துக்குள்ளே 2 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க, எந்திரிச்சு என்ன பண்ணணும் அது கூட தெரிய மாட்டேங்குது. தீவிர புருஷார்த்தம் ஓகே, அதை மெயின்டைன் பண்ணோம்ல. கிளாஸுக்கு வந்துடுறாங்க, டெய்லி ரெகுலராக 6 மாதம் கூட வந்துடுறாங்க, கண்டினியூவாக வர்றாங்க. அப்புறம் ஆளையே காண மாட்டேங்குது. ஓம் சாந்தி. எங்கே ஆள் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இல்லாமல் போயிடுறாங்க, காணாமல் போயிடுறாங்க. ஆள் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. அதனால் தீவிர புருஷார்த்தியில் உள்ள பூந்தா மட்டும் பத்தாது, அதனுடைய பேலன்ஸில் இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேர் வீரகதி அடைஞ்சிருக்காங்க. அதாவது வீரத்தோட களத்தில் இறங்கினாங்க தீவிர முயற்சியில், அப்புறம் அங்கேயே சரீரம் விட்டாங்க. வெளியில் வர்ற சக்கர வியூகத்தை தாண்டி வெளியே வரல, வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஆளையே காணும். காரணம் வந்து அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி வேறு காரணம். அதனால் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்துக்கும், பிரம்மச்சரியமாக இருந்தாலும் சரி, சாப்பாடுனுடைய விஷயமா இருந்தாலும் சரி, அமிர்த வேலையினுடையதாக இருந்தாலும் சரி, அப்புறம் புருஷார்த்தத்தினுடைய விஷயமா இருந்தாலும் சரி. அதனால் இன்றைய முரளியில் 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறும் கலை, பறக்கும் கலை, பறக்கிறது. இதில் மனிதர்கள், ஆத்மாக்கள் இந்த உலகத்திலிருந்து கடந்து பறந்துட்டுருக்குறாங்க. எனக்கு ஒரு கனவு பார்த்திங்கன்னா 20 வருஷமாக வந்திருக்கு. 20 வருஷமாக கண்டினியூவாக வந்துட்டு இருந்தது. அதாவது நான் கீழே ஓடிட்டுருக்கிறேன், அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கடந்து எங்கேயோ ஓடிட்டுருக்கிறேன், பறந்து மாதிரி போயிட்டுருக்கேன். இது ரொம்ப வருஷம் கண்டினியூவாக வந்துட்டு இருந்தது. MPBS படித்தோன்னே நின்று போச்சு அந்த கனவு.
அது வரைக்கும் வந்துட்டு இருந்தது. அது ஒரே கனவு தான், காலு கீழே இல்லை. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டெப்பு தூக்கி காலை தூக்கி அங்கே வைக்கிறேன், பார்த்தா அது கீழே போகல, மேலே பறந்துட்டே இருக்கேன், மேலே இருக்கிறேன், மிதந்துட்டு இருக்கிறேன். இப்போ கீழே இறங்கணும்னு எனக்கு மனசில் தோணுது. ஆனால் கனவுல வந்து நான் இறங்கவே இல்லை, கீழே மேலே தான் இருந்தேன், மிதந்துட்டே இருந்தேன், பறந்துட்டே இருந்தேன் மேலே மேலே மேலே. அப்புறம் திடீர்னு முழிப்பு வந்தோம், கண்ணை திறந்து பார்த்தா ஆஹா நான் கீழெல்லாம் இருக்கேன் அப்படின்னு தோணும். அந்த கனவு வந்து ஒரு கிளாஸ் எடுத்ததில் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, பிரதர் கிளாஸ் எடுத்ததில். அதனால் அந்த மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குங்க. நான் வந்து மேலே பறந்துட்டுருக்கிறேன், ஆத்மாக்கள், மனிதர்கள், மேகங்கள், இந்த உலகம் ஃபுல்லாக. கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மலைகள் தெரியுது, மேகம் மாதிரி மேலே பறந்துட்டுருக்கேன். கீழே மலைகள் தெரியுது, பாறைகள் இருக்குது, பூமி இருக்குது, உலகத்தினுடைய சப்தங்கள் கீழே இருக்குது, அதெல்லாம் கீழே தான் இருக்குது. ஆனால் நான் மேலே இருக்கேன். அதனால் நீங்கள் மனிதர்களை வரையலாம், கீழே நான் ஆத்மா ரூபத்தில் பறக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வரையலாம். இல்லைன்னா நீங்கள் பரிஸ்தா ரூபத்தில் பறக்கிற மாதிரியும் நினைக்கலாம், மனித ரூபத்திலும் பறக்கிற மாதிரியும் நினைக்கலாம், எழுதலாம், வரையணும் ஒரு பிக்சர். கீழே பூமி, நான் மேலே பறந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரையணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். ஆத்மா மற்றும் சரீரம், உடம்பு இருக்குல்ல, ஆத்மா இருக்குது, உடம்பு இருக்குது, வீடு மற்றும் வீட்டு ஓனர், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தடவை ஒரு சிஸ்டர் 108 பாயிண்ட் எழுதி அனுப்புனாங்க. ஆத்மா என்பது என்ன, சரீரம் என்பது என்ன, உடல் என்பது என்ன அப்படிங்கிறதுனுடைய தனித்தனி எக்ஸ்பிளனேஷன், தனித்தனி வித்தியாசம், கம்பேரிஷன். சாதுவினுடைய குடில், காரு, டிரைவர், மணி, பாம்பு, நாகமணின்னு சொல்லுவாங்கள்ல, நாகமணி பாம்பு. நாகமணிங்கிறது ஆத்மா, பாம்புங்கிறது இந்த உடம்பு. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இந்த மாதிரி 21 பாயிண்ட்ஸ் எழுதணும் நீங்கள், டிஃப்ரெண்ட் பண்ணி. இந்த பக்கம் சரீரத்துக்கான பாயிண்ட், அந்த பக்கம் ஆத்மாவுக்கான பாயிண்ட். என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் பாயிண்ட்ஸு. ஆனால் 21 பாயிண்ட் எழுதணும், திங்க் பண்ணி, கம்பேரி பண்ணி. ஓகே. பறவை, கூடு, மரம், விதை, வைரம், டப்பா, சோபீஸ், நடிகர், கதாபாத்திரம், கோவில் இருக்கக்கூடிய மூர்த்தி, இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள். ரதம், அப்புறம் சாரதி. இது சிந்தனை பண்ணணும், அங்கங்கே இருந்து காப்பி அடிச்சு எடுத்து எழுதக்கூடாது. யோசிங்க, ஆத்மா, சரீரம், இது ஆத்மா, இது சரீரம், இது சரீரம், இது ஆத்மா. இது வந்து செகண்ட் ஹோம்ஒர்க், 2வது ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னார்? பரிவர்த்தனைன்னு சொன்னாரா? அதனால் யோகம் என்றால் மாற்றம், அதாவது பரிவர்த்தனை, மாற்றங்கிற பாயிண்ட் நேற்றுக்கே வந்துருச்சு இல்லையா? அதனால ஒரு தடவை இப்போ அந்த பாயிண்ட் இன்னொரு தடவை வரக்கூடாது. இனிமேல் எல்லோரும் கவனம் வச்சுக்கோங்க, இப்போ யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்களோ. மகான் பரிவர்த்தனைன்னு மாற்றிக்கோங்க, சரியா? அதனால் 3வது பாயிண்ட் என்னது? மகான் பரிவர்த்தனை, மகான் மாற்றம், மகா மாற்றம். இதில் வந்து எழுதுங்க அல்லது வரைங்க. இப்படி விதை இருக்குது, அப்புறம் மாதுளம்பழம், ஒரு விதையானது மரமாகுது, மரம் வந்து அப்புறம் பழம் கொடுக்குது. அப்புறம் இல்லைன்னா இன்னொன்று வந்து இரவு பகல் மாற்றம் வருதுல்ல. அப்புறம் கூட்டுப்புழு பட்டர்ஃப்ளை ஆகுது, இந்த மாற்றம். இல்லைன்னா வந்து கோபமான முகம், மலர்ந்த முகம், அதாவது மாற்றம் மாறுதில்ல, மாறிடுச்சு. அந்த மாற்றத்தை காட்டணும். பரிவர்த்தனை தான் வாழ்க்கையின் டேஸ். என்ன வரும் பதில்? மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுதான் சொல்கிறாங்க. மாற்றம்தான் நியமம். ஆக்சுவலி ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டு தான் இருக்குது. மாற்றங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது, எல்லா துறையிலையும் இருக்குது. மனிதர்கள்ட்ட, பொருள்கிட்ட, காலம் எல்லாமே மாறுது, நேரம். இன்றைக்கி நம்ம உட்காந்து கிளாஸ் கேட்டுட்ருக்கோம் சுகதாமத்தில், நாளைக்கு எங்கே இருப்போன்னு யாருக்கு தெரியும்? எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது. இந்த உலகத்தில் ஒன்று கூட மாறாதது எதுவுமே கிடையாது. அங்கே இருந்தோம் ஃபஸ்ட்டு, அங்கே இடித்து உடச்சிட்டாங்க, ரிப்பேர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இங்கே இருக்கோம், நாளைக்கு எங்கே இருப்போம் யாருக்கு தெரியும்? எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாற்றத்தின் நாட்கள் மறுபடியும் அதே மாதிரி வராது. அது இன்றைக்கி தான் இருக்குது. இந்த மாற்றத்தை இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்கள். இது எப்போ மாறும், எது அந்த வேறு நாள் வரும், அந்த மாதிரி சுகமான நாள்னு நினைக்காதுங்க. இன்றைக்குள்ளது இன்றைக்கி தான் வரும், அன்னைக்குள்ளது அன்றைக்கி வந்தது போச்சு, இனிமேல் வர்றது புதுசு தான் வரும், ஏற்கனவே வந்தது வராது. இதுதான் சத்தியம். நம்ம முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் சத்தியம். இந்த நேரத்தில் இதுதான் சத்தியம் நடக்கணும்னு இதுதான் இருக்குது, நிலை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த நேரத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அன்னைக்கு நல்லா இருந்தது, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்,
இனிமேல் அங்கே போய் அடுத்த தடவை இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சத்தியத்தை கடந்து போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சத்தியம் என்பது உங்கள் முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் சத்தியம். இப்போ ப்ரெசண்டில் என்ன இருக்கோ அதுதான் சத்தியம். கடந்து போனதும் சத்தியம் இல்லை, முடிஞ்சு போனதும் சத்தியம், இனி வரப்போகிறதும் சத்தியம் இல்லை. இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிறது தான் சத்தியம். எல்லாமே சத்தியம்தான். ஆனால் அதுவே வராதுல்ல, மாறுவது தானே சத்தியம். திஸ் மூமெண்ட், இதுதான் கரெக்டு, இதுதான் சத்தியம். இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா ட்ராமா, ஆஹா. அதனால் இன்றைக்கி 3 காரியம் பார்த்தீங்கல்ல. ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளைட், உயர பறக்கிறது. நான் மேலே பறந்துட்டுருக்கிறேன், நான் ஆத்மா மேலே பறந்துட்டுருக்கேன், நான் பரிசுத்தாக பறந்துட்டுருக்கேன், கீழே எல்லாமே இருக்குது, எல்லாமே கீழே போயிடுச்சு. அப்புறம் 21 பாயிண்ட்ஸ் எழுதணும் ஆத்மா சரீரத்தை கம்பேர் பண்ணி. 3வது பரிவர்த்தனை, மாற்றத்திற்கான பிக்சரை உருவாக்குங்க, வரைங்க, இல்லைன்னா அது பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதாவது மாற்றம் அங்கே தெரியணும், என்ன இருந்தது என்ன மாறி இருக்குது அப்படின்ட்டு. அதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணோம். கொஞ்சம் புதுசாக ஏதாவது யோசிங்க, அதுவே பழசையே இருக்காதுங்க, புதுசாக யோசிங்க, புதுமைத்தன்மையை புகுத்துங்கள். இப்போ நான் புதுமைத்தன்மைனா இப்போ என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ பாயிண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக வேறு ஏதாவது யோசித்து இப்போ எழுதுங்க. அச்சா, ஓம் சாந்தி. மௌனத்தில் நிலைகள் பூட்டு திறந்தது, வானம் விழுந்தது, ஆன்மாவுக்குள் விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க, புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை, ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற, மௌனத்தில் நினைவு. இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கேயே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட, உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலும். ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சிவ 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 பாபா. நினைவில் உயிர்த்து தினந்தோறும் அமர்க, 2 3